அர்ஜென்டினாவுடைய பிரசிடென்ட் ஹாவியர் மிலே அவர் வந்து இந்த மீம் காயின் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்படி ஒரு மீம் காயின் உருவாயிருக்குன்னு அவருடைய ட்விட்டர் ஹேண்டிலில் போட்டிருக்காரு. அப்போ அவர் அப்படி போடும்போது அதை பார்த்தவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, இது வந்து அர்ஜென்டினாவுடைய அரசுடைய ஒரு கிரிப்டோ காயின். டொனால்ட் ட்ரம்ப் ஆஃபீஸாக வந்து வேற யாரும் இல்லை, நமக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனவர். அவர் வந்து ட்ரம்ப் அப்படிங்கிற பேரில் ஒரு காயினை உருவாக்குறார். அந்த காயினை ப்ரொமோட் பண்ணுறது யாருன்னா ட்ரம்ப்புடைய குடும்பத்தினர். ஆனால் இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இது வந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு ஒரு நல்ல வழி. வந்து ட்ரம்ப்புக்கு நீங்கள் டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வேறு எந்த வழியிலையும் கொடுக்க வேண்டியதில்லை, போய் ட்ரம்ப் காயினை வாங்கிக்கிட்டால் போதும். சன்னது மகளுக்கு வணக்கம். கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிற வார்த்தையை சுற்றி வந்து ஒரு பிம்பம் இருக்கு. இது வந்து எப்போ வேணா விழும் அந்த மாதிரி. ஆனால் அதே நேரத்தில் இதில் போட்டால் வந்து நிறைய பைசா பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிற நேரத்தில் அர்ஜென்டினால வந்து ஒரு பெரிய கிரிப்டோ கரன்சி ஸ்கேம், அதாவது ஒரு மீம் காயின் ஸ்கேம் அப்படின்னு சொல்றாங்க. சில மணி நேரங்களில் இந்திய மதிப்பில் 32,000 கோடி அளவுக்கு வந்து நஷ்டம் அதுல முதலீடு செஞ்சவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. அது என்ன, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது, இதை பத்தி உரையாடுறதுக்கு தான் ஷான் அணிஞ்சிருக்காரு. வணக்கம் ஷான். வணக்கம் சிவா. முதல்ல இந்த மீம் காயின் அப்படிங்கிற வார்த்தையே நம்மளுக்கு புதுசு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது என்ன நடந்துச்சு அர்ஜென்டினால அப்படிங்கிறத சொல்லிடுங்க. இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியில் வந்து பல வகைகள் இருக்கு. அதில் வந்து இந்த பிட்காயின், ஈத்தரியம் இதுல எல்லாம் வந்து அந்த காயினுக்கு பின்னாடி அதனுடைய மதிப்புக்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ பிட்காயினை வந்து மைன் பண்ணுவோம். அந்த ஒரு பிட்காயினை உருவாக்கணும்னா அதுக்கு நிறைய ஒரு அல்காரிதம்ஸ்லாம் ரன் ஆகி உடனே வந்து ஒரு பிட்காயினை உருவாக்கிட முடியாது. இது வந்து ஒரு அதனுடைய மதிப்பை தீர்மானிக்கிறதுக்காக அவங்க செஞ்சு வச்சிருக்கிற செட்டப். இதுவே இந்த மீம் காயின் அப்படின்னா, மீம்னா என்ன, நமக்கு வந்து எது பாப்புலரா இருக்கோ, ஒரு விஷயம் திடீர்னு பாப்புலர் ஆகுனா அது ஒரு மீம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மாதிரி பாப்புலரா இருக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதற்கு வந்து ஒரு காயினை உருவாக்குறது தான் மீம் காயின். இப்போ வந்து நாம வந்து ஒரு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மோடி அப்படின்னு சொல்லி ஒரு மீம் காயினை உருவாக்கி அவங்களுக்குள்ள அதை வாங்கி வித்துக்கலாம். அந்த காயினுக்கு மதிப்பு வந்து என்னன்னா, இப்ப நானும் நீயும் சேர்ந்து அதுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும், அதுதான் அதனுடைய மதிப்பு. ஸோ இதுதான் வந்து மீம் காயின் அப்படின்னு. இந்த மாதிரி கோடிக்கணக்கான மீம் காயின்கள் இப்போ நமக்கு வந்து சேப்பியனுக்குன்னு ஒரு மீம் காயினை உருவாக்கி போட்டு வைக்க முடியும். ஆனா இதுக்கு வந்து எந்த பேக்ரவுண்ட் சப்போர்ட்டுமே கிடையாது. இதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நான் இதுக்கு எவ்வளவு பே பண்ண ரெடியா இருக்கேன் அப்படிங்கிறதா அதனுடைய மதிப்பு. ஸோ இந்த மாதிரி உருவானது தான் அந்த மீம் காயின் அர்ஜென்டினால. இந்த குறிப்பிட்ட ஒரு அர்ஜென்டினா மீம் காயின் வந்து அதுக்கு பேர் லிப்ரா அப்படின்னு ஒரு பேர்ல. இப்போ அர்ஜென்டினாவுடைய பிரசிடென்ட் ஹாவியர் மிலே அவர் வந்து இந்த மீம் காயின் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இப்படி ஒரு மீம் காயின் உருவாயிருக்குன்னு அவருடைய ட்விட்டர் ஹேண்டிலில் போட்டிருக்காரு. அப்போ அது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் ட்விட்டர்ல இருக்காங்க. அப்போ அவர் அப்படி போடும்போது அதை பார்த்தவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, இது வந்து அர்ஜென்டினாவுடைய அரசுடைய ஒரு கிரிப்டோ காயின். அரசாங்கமே இதை சப்போர்ட் பண்ணும் போல. இப்போ வந்து ஒரு நாட்டினுடைய அதிபர் வந்து அப்படி போடும்போது அப்படித்தானே நினைப்பாங்க. நிறைய நடந்திருக்கு. ஆமா. அப்போ இதை பார்த்த உடனே நிறைய பேர் போய் வாங்குறாங்க. வாங்கும்போது அதனுடைய மதிப்பு படபடன்னு ஏறுது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு $4.4 பில்லியன் அதனுடைய மதிப்பு இருக்கும்போது இதை வந்து இந்த கிரிப்டோ வேர்ல்டுல வந்து ரக் புல் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு விஷயத்தை நல்லா இதுல இருக்கும்போது அந்த கார்பெட்டை உருவுற மாதிரி அந்த பணம் போட்டவங்கலாம் டக்குன்னு கடகடன்னு சேல்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதாவது இதற்கு அந்த சேல்ஸ் பண்ணவங்களுக்கு வந்து இது நடக்க போகுதுன்னு தெரியும். அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப மீம் காயின் வந்து யார் எவ்வளவு வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, யார் அதை உருவாக்குறாங்களோ அவங்க பெரிய பங்கு வச்சிருப்பாங்க. அப்ப இது வேல்யூ அதிகமாகும் போது மொத்தமா இப்ப 70% எங்கிட்ட இருக்கு, நான் அந்த 70% வித்துட்டு வெளியில போறேன். இல்ல நாம் ஒரு 5 பேர் சேர்ந்து 50% வச்சிருக்கோம், அந்த 5 பேரும் ஒரே நாள்ல வித்தோம்னா மொத்தமா வந்து அதனுடைய வேல்யூ விழுந்துரும். அது எனக்கு காசு கிடைச்சிரும், பட் என்ன தவிர மற்ற காசு போட்டவங்க எல்லாம் காலி ஆயிடுவாங்க. இதுதான் வந்து இந்த அர்ஜென்டினா விஷயத்துல நடந்திருக்கு. அதை வந்து இன்னைக்கு இப்ப என்ன நடக்குதுன்னா, அர்ஜென்டினாவில் இருக்கக்கூடிய அந்த ப்ராசிக்யூட்டர்ஸ் அவங்க வந்து
இதை எடுத்துக்கிட்டு இந்த அதிபர் இதுல சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லி அது சம்பந்தமா பெரிய விசாரணைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த விசாரணைகள் மூலமா வந்து பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு டெவலப்பரோட பேர் தமிழ்நாட்டுக்காரன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்காரனுடைய பேர்லாம் வெளியில வருது. அப்போ வந்து இது வந்து ஒரு விளையாட்டு மாதிரியே பண்ணி பல ஆயிரம் கோடிகள்ல பணம் சுருட்டுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மீம் காயின்ஸுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து. பிரச்சனை. இப்ப இதே மாதிரி வந்து அடுத்து அமெரிக்கால ஒண்ணு நடக்க தொடங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு, அது என்ன கதை? இப்போ இந்த மாதிரி மீம் காயின்ஸை உருவாக்குறது வந்து உலகம் எங்கும் வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும்போது இதில் வந்து டொனால்ட் ட்ரம்ப் ஆஃபீஸாக வந்து வேற யாரும் இல்லை, நமக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனவர். அவர் வந்து ட்ரம்ப் அப்படிங்கிற பேரில் ஒரு காயினை உருவாக்குறார். அந்த காயினை ப்ரொமோட் பண்ணுறது யாருன்னா ட்ரம்ப்புடைய குடும்பத்தினர். அந்த காயின் வந்து அதுக்கு வந்து எந்த வேல்யூவும் கிடையாது. ட்ரம்ப்புடைய வேல்யூ என்னவோ அது அந்த காயினுடைய வேல்யூ, அந்த மாதிரி சொல்லி அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. அப்போ அந்த காயின் வந்து திடீர்னு வந்து $75 வரைக்கும் போச்சு. ஜனவரி ஒரு காயின் வேல்யூ அவங்க 0ல ஆரம்பிச்சது 75 வரைக்கும் போச்சு. அப்புறம் நடுவில் வந்து அவங்களே வந்து மெலனியான்னு ட்ரம்ப்புடைய ஃபேமிலியிலேருந்து இன்னொரு காயின் வரும்போது அது திடீர்னு அதோட வேல்யூ எல்லாம் குறையுது. இப்போ பிட்காயினுடைய வேல்யூ இப்போ குறைய ஆரம்பிச்சதுனால இன்னைக்கு வந்து $15 $14 அந்த லெவலில் ட்ரம்ப் காயின் இருக்கு. அதுவும் இதுதான் சொல்றாங்க, 80% அந்த காயினை வந்து ட்ரம்ப் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் எப்போ வித்தாலும் அவருக்கு லாபம் தான். ஆனா அந்த $75 வாங்கி வச்சாங்கல்ல அந்த 20% பேர், அவங்களுக்கு எப்போ வித்தாலும் நஷ்டம் தான். இப்போ இருக்கிற நிலைமைப்படி அவர் 4 வருஷம் பிரசிடென்டா இருக்கிறதால அது வரைக்கும் இதை வச்சு ஏதாவது பிளே பண்ணுவாங்க. ஆனா இதை வந்து கிரிட்டிசைஸ் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இது வந்து கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு ஒரு நல்ல வழி. எல்லா பணத்தையும் வந்து இவங்க பைசாவையே நீ இதை வாங்கு. ஆமா, அப்படின்னு. அது இன்னொன்னு வந்து ட்ரம்ப்புக்கு நீங்க டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வேற எந்த வழியிலும் கொடுக்க வேண்டியதில்லை, போய் ட்ரம்ப் காயினை வாங்கிக்கிட்டா போதும். இது வந்து வேறு வேறு வகைகளில் இந்தியாவிலும் வந்து செய்யப்படுது. ஒரு நன்கொடையா கொடுத்துருங்க அப்படிங்கிறது. இப்போ இந்த மீம் காயினை இதுக்கும் பயன்படுத்துறாங்க. முக்கால்வாசி கிரிப்டோ காயின்ஸை பயன்படுத்துறதே கிரிமினல் வேலைகளுக்காக தான். அதில் வந்து இந்த மீம் காயினும் அந்த வரிசையில் சேர்ந்துருக்கு. இது இல்லாமல் இப்போ ட்ரம்ப் வந்து புதுசாக ஒன்று வந்து நாங்கள் கிரிப்டோ ரிசர்வ்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது வந்து தெளிவான ஒரு அறிக்கை எதுவும் அவர் கொடுக்கல. ஒரு 5 காயின் வந்து நாங்கள் வந்து வாங்கி ஸ்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு அவர் சொன்ன உடனே ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் இருந்துச்சு கிரிப்டோ மார்க்கெட்டில். ஆனால் மக்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. ஏன்னா கிரிப்டோ மார்க்கெட் வந்து தொடர்ந்து கீழே விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் கோல்டு ரிசர்வ் வைக்கிறேன், பெட்ரோலியம் ரிசர்வ் வைக்கிறேன்னா ஒரு பொருள் அந்த கமாடிட்டிக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது, அது எந்த இடத்துல இருக்குன்னு நான் போய் பார்க்க முடியும். இந்த கிரிப்டோ ரிசர்வ் எல்லாம் வந்து ஒன்று இப்போ நம்மளுடைய இந்த வாசிரெக்ஸில் நடந்த மாதிரி திருடிட்டாங்கன்னா மொத்தமாக காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்து ட்ரம்ப் வந்து சொல்லிட்டாரு, அவர் வந்து செய்வார் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஏன்னா இன்னொன்று வந்து அதுக்கு எந்த விதமான ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூவும் கிடையாது இல்லையா? ஒரு கிரிப்டோ கரன்சி. இப்போ தங்கம்னா நம்ம என்ன சொன்னாலும் கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு மேலே அது தன்னுடைய மதிப்பை வந்து ஓரளவு இதில் வச்சிருக்கு. இன்னொன்று இதில் என்ன அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்க போகுது இதை ஒரு ரிசர்வாக எடுத்து வைக்கிறதுல? இல்லை, இப்போ அவங்க இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதிர்காலத்தில் இந்த கிரிப்டோ கரன்சி வந்து நம்ம என்ன பண்ணாலும் வளர்ந்துரும். அப்படி வளர்ந்து வரும்போது அமெரிக்காவுக்கு இதுல பங்கு இல்லாம போயிடக்கூடாது. ஓகே, அதனால நாங்க வந்து இன்னைக்கு வேல்யூல நான் வந்து இப்போ ஒரு 500 பில்லியனுக்கு கிரிப்டோ கரன்சி வாங்கி வச்சிடுறேன். அது வந்து ஒரே கிரிப்டோ கரன்சி வாங்கினா ரிஸ்க். நான் வந்து 5-10 கரன்சி வாங்கி வைக்கிறேன். இதுல 2 விஷயம் நடக்கும். இவங்க வாங்கி வைக்கிறதுனாலே அந்த கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும். அதனால அது வந்து ஸ்டேபிளா இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒரு காயின் போச்சுன்னா இன்னொரு காயின் இதாக வாய்ப்பு இருக்கு. ஒரு 20 வருஷம் கழிச்சு இது வந்து 20 மடங்கு ஆயிடுச்சுன்னா அமெரிக்காவுடைய ரிசர்வும் 20 மடங்கு ஆயிடும் அப்படிங்கிறது தான் ட்ரம்ப்புடைய ஒரு வாதம். ஆனா இது வந்து இன்னுமே வந்து இந்த கிரிப்டோ கரன்சி வந்து என்ன ஆகும், இதனுடைய எதிர்காலம் என்னங்கிறது வந்து யாருக்குமே எந்த தெளிவுமே கிடையாது. எல்லாருமே அந்த வெயிட் அண்ட் வாட்ச் மோட்லயே தான் இருக்காங்க. இன்னொன்று, இப்போ தங்கத்துல முதலீடு பண்றவங்க, பங்கு வர்த்தகத்துல முதலீடு பண்றவங்க, இவங்களை இது கம்பேர் பண்ணாலே கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், நேரடியாக பண்ணுறவங்களை விட. ஆனால் பார்க்கலாம், அவங்க வந்து இதில் ஏதோ ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இது மாதிரி ஏதாவது திரும்ப மொத்தமாக ஒரு ஸ்கேம் மாதிரி போட்டு கீழே விழுந்து நம்ம ஒரு ஈமு கோழி கதை மாதிரி இது வந்து
முழுக்க முழுக்க ஸ்பெகுலேஷன் தான். ம். இது வந்து திடீர்னு இப்போ எனக்கு என்னன்னா, இன்னைக்கு ₹1 நீ இதை வாங்கி வச்சிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து இது ₹10,000 ஆகும். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஆமா. அப்போ நீ இன்னைக்கு வாங்காம விட்டியேப்பா அப்படின்னு இப்ப சொல்றாங்களே, நீங்க வந்து இன்ஃபோசிஸ் வந்து பங்கு வந்து 80களில் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்க வந்து கோடீஸ்வரர் ஆயிருப்பீங்க. மாதிரி 90களில் வந்து நீங்க ராயல் என்ஃபீல்டு ஒரு புல்லட் வாங்குற காசுல ஒரு ஷேரை வாங்கியிருந்தீங்கன்னா பெரிய ஆளா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை வந்து நிறைய கட்டுரைகள்லாம் வந்திருக்கு. அதை கணக்கு போட்டு பார்த்தா அந்த பணத்தை நீங்க வந்து என்ன பண்ணியிருந்தாலுமே இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிருப்பீங்க. ஆமா. அதாவது முக்கியமா சேவிங்ஸ்னு சொல்லி எடுத்து வச்சிருந்தாலே இந்த அளவுக்கு மல்டிப்ளிகேஷன் இல்லைன்னா தங்கம் வாங்கியிருந்தாலும் அதே தான் நடந்திருக்கும், ஒரு நிலம் வாங்கியிருந்தாலும் அதே தான் நடந்திருக்கும். அதனால வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்ப பண்ணினாலும் அது பிற்காலத்துல பயன் தரக்கூடியதான். அதை கொண்டு போயிட்டு கிரிப்டோ மாதிரியான ஒரு எந்த விதமான பின்புலமும் இல்லாத ஸ்டேபிள் இல்லாத விஷயத்துல இன்னைக்கு போடக்கூடாது அப்படிங்கறது தான் சேப்பியன் சங்கம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி. நிச்சயமா பார்க்கலாம். இதுல தொடர்ச்சியா ட்ரம்ப் காயினுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா நம்ம தொடர்ச்சியா அதை பத்தி பேசலாம். நன்றி.